ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் ஒரு சிம்பிள் லெமன் ரைஸ். ஸோ எனக்கு வந்து கிச்சன் பக்கமே நான் போனதில்லை, சமைச்சதே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை கிளியராக பார்த்துட்டு அழகாக இந்த லெமன் ரைஸை பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லெமன் ரைஸ் தான். மொத்தமே ஒரு 14 இன்க்ரீடியண்ட்டை வச்சு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற குவான்டிட்டியில் நம்ம இந்த லெமன் ரைஸை பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, பொன்னி அரிசி 350 கிராம் ரைஸ். நாங்கள் 3 பேருக்கு இதை 350 கிராம் ரைஸை கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் அரிசியை பாயில் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு அளவு தெரியும்னா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1800 கிராம்ஸ்லேருந்து 2000 கிராம்ஸ் வரைக்கும் தண்ணியை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசியை போடணும். ஸோ இப்போ எல்லாருமே வீடியோவில் பார்ப்பீங்க, இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகுது. தண்ணி நல்லா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பாயில் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசியை போட ஆரம்பிங்க. அரிசியை ஃபுல்லாக போடுறதுக்கு அப்புறமா கல்லுப்பு, சால்ட், அதாவது 15 கிராம் கல்லுப்பு வந்து அரிசி கூட போட்டு பாயில் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ் கூடயும் இந்த ரைஸும் சேர்த்து டோட்டலாக சால்ட் வந்து பேலன்ஸ்டாக கிடைக்கும். அண்ட் மொத்தமாக இந்த லெமனோட ஜூஸை வந்து நாங்கள் கரெக்டாக 3 பேருக்கு 30 கிராம்ஸ் ஒரு கேல்குலேஷனில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 to 3 கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது அதிகமாக இருந்ததுன்னா 2 to 3 கிராம்ஸ் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து ரெண்டுமே ஒரு 3 கிராம்ஸ், அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கிராம்ஸ் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ கடுகும் உளுந்தும் நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்டான கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதமான சூட்டிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். அது மாறினதுக்கு அப்புறமா க்ரீன் சில்லியை வந்து நல்லா கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவோட அவுட்டர் ஸ்கின் வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரியே ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்ன போட போகிறோன்னா ரெட் சில்லி வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ரெட் சில்லி எல்லாம் லைட்டாக பல்ஜாய் வரும். அந்த ஸ்கின் அது பல்ஜாய் வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெம்மை எடுத்து பிச்சு உள்ளே போட்டு அதை நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம். நம்ம இந்த 3 பேருக்கு 40 கிராம் வேர்க்கடையில் ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிராம் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த வித தப்பும் இல்லை. ஸோ வேர்க்கடையில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து நாங்கள் இதில் 1 கிராம் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அப்படி எடுக்க முடியலன்னா நீங்கள் கையில் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. அது போதும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு கலர் கிடைச்சாலே போதும். அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டாலே போதும். தென் ஃபைனலாக லெமன் ஜூஸ், நம்ம ஆல்ரெடி லெமன்ல இருந்து எடுத்து வச்சிருக்க அந்த ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வாட்டர் வந்து மெஷர் பண்ணியிருக்கிறோம் ஒரு 30 கிராம்ஸ், அதையும் உள்ள ஆட் பண்ணி அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக சால்ட் வந்து 3 கிராம்ஸ் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அடிஷ்னலாக 1 கிராம் கூட்டிக்கோங்க. 4 கிராம் சால்ட் எடுத்து போட்டுக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுற ஒரு பவுடர். ஸோ இது வந்து இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் புஷ் பண்ணி எடுத்தாலே போதும். ஜஸ்ட் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணாலே, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணாலே போதும். தென் ஃபைனலாக இந்த வீடியோவில் தெரிகிற இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கனாலே போதும். ஃபைனலாக லெமன் ரைஸ்க்கான பேஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸை நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் மிக்சிங் வந்து இன்னும் நல்லா ப்ராப்பராக வேணும்னா நீங்கள் கையில் ஒரு ப்ராப்பரான ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு அரிசி நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சுருப்போல அந்த ரைஸில் இந்த நம்ம செஞ்ச பேஸை உள்ளே ஊற்றி கையிலே இந்த மாதிரி அழகாக பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு பக்காவான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ மிக்சிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. உங்களுக்கு அந்த ரைஸை பார்த்தாலே தெரியும், வெள்ளையாக அங்கங்கன்னு எதுவுமே இல்லாத லெவலில் நல்லா பக்குவமாக நீங்கள் எடுத்து ஒரு அரிசியாக அப்படி நல்லா வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே போதும். பக்காவான ஒரு லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை சர்விங்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெமன் ரைஸ் கூட வந்து கருணாக்கிழங்கு ஃப்ரை இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் போட்ட இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே கண்டிப்பாக நாங்கள் பதில் அளிப்போம்.